ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஆப் டெவலப் பண்ணுறதுக்கு எவ்வளவு பணம் தேவை அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, நீங்கள் நிறைய ஆப் பார்த்துருப்பீங்க. கூகுள் ப்ளே ஸ்டோரில் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய ப்ளே ஸ்டோர்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? அதோட காஸ்ட் எவ்வளோ ஆகும், நம்ம ஒரு ஆப் டெவலப் பண்ணால் அது காஸ்ட் எவ்வளோ ஆகும்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. நான் வந்து சிபிஎஸ்சி 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் அப்படின்றத நான் கோச்சிங் பண்ணிகிட்ருக்கேன் ஆன்லைனில். ஸோ இதுக்கு எவ்வளோ காஸ்ட் செலவாகும் அப்படின்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். அதில் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுனால அதை நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணலாம்னு சொல்லி பார்க்குறேன். இங்கே பாருங்கள். ஸோ இதில் என்ன போட்டிருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். கோ பைலட்டில் போயிட்டு நான் என்ன கொடுத்தேன்னா, ஹவு மச் இட் காஸ்ட் ஃபார் மீ டு டெவலப் மை ஓன் ஆப் ஃபார் சிபிஎஸ்சி 9th மேக்ஸ் கோச்சிங் அப்படின்னு கேட்டேன். அது காஸ்ட் பிரேக் டவுன் போட்டு இந்த மாதிரி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாருங்க. காம்பனண்ட்னு சொல்லி போட்டு அதோட எஸ்டிமேட்டட் காஸ்ட் இன் ருபீஸ் அண்ட் வாட் இஸ் த நோட். ஸோ பேசிக் டெவலப்மெண்ட் ஆஃப் ஆப் இதை பண்ணுறதுக்கு மட்டுமே 50,000லேருந்து 2 லட்சம் வரைக்கும். சிம்பிள் ஆப் வித் வீடியோ லெசன்ஸ், குவிஸஸ் அண்ட் பிடிஎஃப் அப்லோட்ஸ் அப்படின்றது நோட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரி அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் வேணும் அப்படின்னாச்சுன்னா 2 லட்சத்துலேருந்து 6 லட்சம் வரைக்கும் தேவைப்படும். திஸ் இன்க்ளூட்ஸ் லைவ் கிளாஸஸ். நம்ம லைவ் கிளாஸ்லாம் பண்ணுறோம். இப்போ அர்பன் ப்ரோன்னு ஒரு ஆப்பில் வந்து நம்ம லைவ் கிளாஸ் பண்ணலாம். யூடெமின்னு ஒன்று இருக்குது, அதுலேயும் வந்து லைவ் கிளாஸ்லாம் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஆப் டெவலப்மெண்ட் பண்ணால் 2 lakh to 6 lakh தேவைப்படும். அப்புறம் வந்து கேமிஃபிகேஷன், மல்டிலிங்குவல் சப்போர்ட் இதெல்லாம் வந்து அதில் இருக்கும். அது மாதிரி யூசர் இன்டர்ஃபேஸ் அண்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இப்போ எப்படி சொல்கிறாங்கன்னா யூஐயூஎஸ்ன்னு ஷார்ட்டாக சொல்கிறாங்க. ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இதை வந்து டிசைன் பண்ணால் நமக்கு வந்து அந்த ஆப்பில் வந்து சில விசிபிலிட்டிஸ்லாம் வந்து நல்லா வந்து அட்ராக்டிவாக இருக்கும். ஒரு நல்ல படம் போட்டு நேச்சுராக ஒரு ஃப்ளவர் வர மாதிரி ஒரு பிக்சர் வந்து நல்லா பார்க்க அட்ராக்டிவ் இருக்கும். சும்மா வேர்ட்ஸ் மட்டும் பார்க்காம லெட்டர்ஸ் எல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்கும், பிக்சர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் சூட்டபுளாக வந்திருக்கும், நல்ல ஹாப்பி எமோஷன் பிக்சர்ஸ் இதெல்லாம் வந்து அந்த யூசர் இன்டர்ஃபேஸ், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத பண்ணுவாங்க. ஸோ அது பண்ணால் குறைஞ்சது 20,000லேருந்து 1 lakh வரைக்கும் தேவைப்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேக் அண்ட் டேட்டா பேஸ் செட்டப். இது 30,000லேருந்து 1,50,000 வரைக்கும் தேவைப்படும். ஃபார் சார்ட்டிங், ஃபார் ஸ்டோரிங் ஸ்டூடெண்ட் டேட்டா, ப்ராக்ரஸ் ட்ராக்கிங் அண்டு கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் கொடுத்தாங்க. ஸோ அடுத்து கண்டென்ட் கிரியேஷனுக்கு வேரியபிள். நம்ம என்ன அந்த அளவுக்கு கண்டென்ட் கிரியேட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அது வேரி ஆகும். யூ கேன் லிவரேஜ் யுவர் ஓன் மாடுலர் மேத் கண்டென்ட் அண்ட் விசுவல் அசட்ஸ் சொல்லி ஒரு நோட் கொடுத்துருக்கு. அடுத்தது ஃபைனலாக என்ன பார்க்கணும், ஒரு நிமிஷம் ஜம்ப் ஆகி மேலே போயிடுச்சு. ஓகே, ஆப் ஸ்டோர் டெவலப்மெண்ட்னு ஒன்று இருக்குது. ஆப் ஸ்டோர் டெப்ளாய்மெண்ட், நாட் டெவலப்மெண்ட், டெப்ளாய்மெண்ட். ஆப் ஸ்டோர் டெவலப்மெண்ட் பண்ணியாச்சு. இதை வந்து இப்போ முறைப்படுத்தி வெளியிடணும் இல்லையா, டெப்ளாய் பண்ணணும். அதுக்கு வந்து 2,000லேருந்து 10,000 வரைக்கும். இது வந்து நம்ம கூகுள் பிளே மூலமாக, ஆப்பிள் ஆப் ஸ்டோர்ஸ் மூலமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க. ஓகே, அது மாதிரி மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்ஸ்லேயும் வந்து பண்ணலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி இல்லையா, இது கண்டிப்பாக வந்து இது வந்து யாருமே வந்து ஃபீல் பண்ணி இருக்க மாட்டீங்க. இது வந்து ரெகுலராக மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு ஒரு காஸ்ட் தேவைப்படுது, 10,000 rupees per month. ஸோ இதுதான் வந்து இந்த காஸ்ட் ஃபார் டெவலப்பிங் அண்ட் ஆப். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இட் வேரிஸ் பிட்வீன், என்ன பார்க்கலாம், ஒரு இதில் ஒரு மேக்ஸிமம் ஃபிகர் மட்டும் எடுப்பாங்களா. பேசிக்ல வந்து 2 lakhs, இங்கே ஒரு 6 lakhs, 8 லட்சம் ஆச்சு. இது ஒரு 1 லட்சம், 9 லட்சம், இது ஒரு 1.5, 10 லட்சம். ஸோ கிட்டத்தட்ட 10 லட்சம். குறைஞ்சது வந்து ஒரு 10 to 12 lakhs இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ஆப் டெவலப்மெண்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நமக்கு பிஸ்னஸ் வந்து எப்படி பண்ணணுன்றதெல்லாம் நம்ம பார்த்து அது கேர்ஃபுல்லாக பண்ணணும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, டேக் கேர், பாய்.